பண்ணுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, எங்கள் பரம தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை பற்றி தியானிக்க முடியாக உம்முடைய பாதத்தில் நாங்கள் கூடி வந்து உம்மை துதித்து பாடி உம்மை ஆராதிக்க அருமையான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதுக்கான ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை நீ எங்களுக்கு தந்திருக்கிறதுக்கான ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்மிடத்திலே வருகிறோம். நீர் பேசும் அப்பா, நாங்கள் கேட்கிறோம். நீர் பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் செவிகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், மோட்சமாக்கித்தாரும். இயேசுவின் மூலம் கேட்கும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த லெந்துகால வேத ஆராய்ச்சிக்கு தியானிக்கும்படியாக நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு என்ன? இயேசுவின் சோதனை. இயேசுவின் சோதனையை பற்றி தான் இந்த 40 நாட்களும் மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள வேத பகுதியிலிருந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோணங்களிலே ஒவ்வொரு தலைப்பிலே நாம் இதை தியானித்துக் கொண்டு வருகிறோம். முதல் நாளிலே எதை குறித்து தியானித்தோம்? அப்பொழுது 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 என்று வருகிறதே, அதை குறித்து நாம் அதில் 5 முறை வருகிறது. அதை குறித்து நாம் தியானித்தோம். அப்பொழுது அப்பொழுது எப்பொழுது என்ற தலைப்பிலே நாம் முதல் நாள் நாம் தியானித்தோம். அந்த வசனத்திலே மத்தேயு 4:1 அந்த முதலாவது வருகிற வார்த்தை எது? அப்பொழுது. இரண்டாவது வருகிற வார்த்தை எது? இயேசு. அதை குறித்துதான் நாம் நேற்றைய தினத்திலே தியானித்தோம். இன்றைக்கு அதற்கு பிறகு வருகிற வார்த்தை எது? பிசாசு. இது பிசாசை குறித்து தான் தியானிக்க போறோம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். முதல் நாள் அப்பொழுது அப்பொழுது எப்பொழுது என்ற தலைப்பில் நாம் தியானித்தோம். இரண்டாம் நாள் யார் இந்த இயேசு என்ற தலைப்பிலே தியானித்தோம். இன்றைக்கு எதை பற்றி தியானிக்க போறோம்? தலைப்பு என்ன? யார் இந்த பிசாசு? இதை குறித்து தான் தியானிக்க போகிறோம். யார் இந்த பிசாசு? தேவன் பிசாசை உண்டாக்கவில்லை, எல்லாவற்றையும் படைத்தான்.
வானத்தை பூமி படைத்தார், அதில் உள்ள சகலத்தையும் படைத்தார், மனிதனை கூட படைத்தார், எல்லாரையும் படைத்தார் என்று வாசிக்கிறோமே. பிசாசை எங்கேயாவது படைத்தாரா? தேவன் பிசாசை படைக்கவில்லை. அப்படி பிசாசு எப்படி வந்தார் என்றால், தேவன் தேவ தூதர்களைத்தான் உண்டாக்கினார். அநேக தேவ தூதர்களை உண்டாக்கினார். அந்த தேவ தூதர்களின் தலைவராக இருந்த ஒருவன் தேவனுக்கு விரோதமாக எதிர்த்திருக்கிறபடியினாலே அவன் தேவனுக்கு மேலாக உயர்வேன் என்று தனக்குள்ளே பெருமை கொண்டபடியினாலே அவன் பரலோகத்தில் இருந்தவன் அவனை தேவன் கீழே பூமியில் தள்ளிவிட்டார். கீழே தள்ளிவிட்டார். அவனை மட்டுமல்ல, அந்த அவன் தலைவனை மட்டுமல்ல, அவனை சேர்த்த கூட்டாளி மற்ற தேவதூதர்களையும் தேவன் கீழே தள்ளிவிட்டார். அவர்கள் தான் அவன் தலைவன். அவன் சாத்தானாக மாறிவிட்டான். அவனை சேர்ந்த தேவ தூதர்கள் எல்லாரும் அந்த பிசாசுகளாக மாறிவிட்டார்கள். அதுதான் 330 கோடி தேவர்கள் என்று சொல்லுகிறார்களே, எப்படி வந்தார்? அவர்கள் தான் ஒரு காலத்தில் தேவதூதர்களாக இருந்தவர்கள் தான் பிசாசுகளாக மாறிவிட்டார்கள். இப்படி தேவதூதன் எப்படி பிசாசாக மாறினான் என்பதை ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை நீங்கள் இப்பொழுது வாசிக்க நேரம் இல்லை. நீங்கள் பொறுமையோடு பிறகு வாசித்து பாருங்கள். தேவதூதன் எப்படி பிசாசாக மாறிவிட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 28:1-19 வரை கூட நீங்கள் வாசி. அப்பொழுது இவன் அதனால தேவன் பிசாசை படைக்கவில்லை, பிசாசை உண்டாக்கவில்லை, தேவதூதர்களைத்தான் உண்டாக்கினார். தேவதூதர்களாய் இருந்தவர்கள் பிசாசுகளாக மாறிவிட்டார்கள், சாத்தானாக பிசாசாக மாறிவிட்டார்கள். இந்த மத்தேயு சுவிசேஷத்திலே அங்கே 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பிசாசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்தில் சோதனைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 5ஆம் வசனத்தில் பிசாசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனத்தில் பிசாசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்தில் 11ஆம் வசனத்தில் பிசாசானவன் என்று சொல்லியிருக்கிறது. இப்படி வேதத்தில் பிசாசை பற்றி இன்னும் பிசாசை குறித்து இப்பிரபஞ்சத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? இப்பிரபஞ்சத்தில் தேவனானவன், உலகத்துக்கே தேவன் நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து. ஆனால் பிசாசை குறித்து வேதம் என்ன சொல்வது? இப்பிரபஞ்சத்தில் தேவனானவன் என்று சொல்லியிருக்கிறது. இன்னும் 2 கொரிந்தியர் அங்கே 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்கள். சாத்தானும் ஒளியின் தூதருடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. இங்கே சாத்தானுக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஒளியின் தூதன். ஆனால் உண்மையாகவே அவன் ஒளியின் தூதன் அல்ல. ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் வேஷம்
வேஷத்தை தரித்துக் கொள்வான். அவன் ஒளியின் தூதன் அல்ல. அவன் யார்? இருளின் தூதன். சாத்தான் இருளின் தூதன் தான், அவன் ஒளியின் தூதன் அல்ல. ஆனால் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான். அதாவது அந்த அர்த்தம் என்ன? சாத்தான், பொதுவா சாத்தானை பற்றி நம்ம படங்களிலே எப்படி பார்க்கிறோம்? சாத்தான் எப்படி வருவான், எப்படி இருப்பான், அவன் உருவம் எப்படி இருக்கும், எப்படி இருப்பான், கலர் எப்படி இருக்கும்? முதல்ல கருப்பா இருக்கும், கரையும் இருக்கும், அசிங்கமா இருக்கும். அங்கே என்ன வச்சிருப்பான்? கொம்பு வச்சிருப்பான். அப்படி பயங்கரமா பல்ல காட்டிட்டு இருப்பான். அப்படி அதுதான் சாத்தான் இருக்கான். ஆனால் சாத்தான் தன்னுடைய சுய ரூபத்தோடு நம்மிடத்தில் வரமாட்டான். சாத்தான் எப்படி வருவான் என்று நாம் இப்போ வாசித்தோம். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டு வரும். அதாவது சாத்தான் தன் சொந்த உருவத்தில் வரமாட்டான், வேற உருவத்தில் வருவான். நமக்கு பிடித்தமான, நாம் விரும்பத்தக்க வகையில் சாத்தான் வருவான். ஆதாம் ஏவாளை சோதித்த போது எப்படி எந்த ரூபத்தை வந்தான்? எந்த ரூபத்தை வந்தான்? கொம்பு வச்சுட்டா வந்தான்? சர்ப்பம் உருவத்தில் வந்தான். சர்ப்பம் மிகவும் இருந்த மிருக ஜீவன எல்லாவற்றிலும் மிகவும் தந்திரம் உள்ளதாக இருந்ததாம் சர்ப்பம். அப்படின்னா ரொம்ப அறிவு, திறமை, ரொம்ப அறிவு. அப்படி அதனால ஏமாத்தான். கொம்பு வச்சுட்டு வந்தா, கருப்பா வந்திருந்தா சாத்தான் சொல்லிட்டு வானான்னு சொல்லு, நீ சொல்றதை எடுத்துக்க மாட்டேன், உன் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் வேற உருவம். இந்த சாத்தானை பற்றி இயேசு என்னென்ன சொல்றாரு? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் சாத்தானை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது? 44ஆம் வசனத்தை வாசிங்கள். இங்கே சாத்தானை இயேசு என்ன, சாத்தானுக்கு இயேசு என்ன பெயர் கொடுக்கிறார்? மனுஷ கொலை பாதகர். மனுஷ கொலை பாதகர். அப்புறம் என்ன சொல்லியிருக்குது? அவன் பொய்யன். அவன் பொய்யன் மட்டுமல்ல, பொய்க்கு பிதா. இப்படியெல்லாம் இதுதான், இவன் தான் சாத்தான். அவன் தன் சுய ரூபத்தில் வரமாட்டான். இப்படி சாத்தான் வந்தான். சாத்தானை தேவன் உண்டாக்கவில்லை. இந்த உலகத்திலே மிகப்பெரிய சக்திகள் இரண்டு. ஒன்று தேவன், இன்னொன்று பிசாசு. ரெண்டு சக்திகள். தேவன் உலகத்தின் தேவனானவர், பிசாசு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர். பிசாசு எப்பொழுது தேவதூதனாக இருந்தவன் பிசாசாக மாறினானோ அதிலிருந்து அவன் தேவனுக்கு விரோதமாக என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அவன் திட்டம் போட்டு விட்டான். தேவனுடைய பிசாசுடைய நோக்கம் எல்லாம், தேவனுடைய நோக்கம் என்ன? தேவனுடைய நோக்கம், நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கம் மூன்று. முதலாவது நோக்கம் என்ன? நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
இரண்டாவது தேவன் நம்மை குறித்து வைத்திருக்க நோக்கம் என்ன? நாம் தேவனை பணிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனை எப்பொழுதும் ஆராதிக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் ஆராதிப்பது மட்டுமல்ல, பரலோகத்தில் சென்ற பிறகும் நாம் தேவனை எப்பொழுதும் ஓயாமல் அங்கே தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்க போகிறோம். அதுதான் தேவன் நம்மை பற்றி வைத்திருக்கிற நோக்கம். மூன்றாவது நோக்கம் தேவன் நம்மை பற்றி வைத்திருப்பது என்னவென்றால், இந்த உலகத்திலே நாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியக்காரர்கள் மட்டும் ஊழியம் செய்வதல்ல, பாஸ்டர்கள் மட்டும் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதல்ல, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இதுதான் தேவன் நம்மை பற்றி வைத்திருக்கிற நோக்கம். அதே போல பிசாசும் நம்மை பற்றி வைத்திருக்கிற 3 நோக்கங்கள். முதலாவது நோக்கம் என்ன? எப்படியாவது நம்மை பிசாசுக்கு கீழ்ப்படிய வைத்து விட வேண்டும். அதைத்தான் இயேசுவிடத்தில் செய்ய வைத்ததும் அதுதான். இரண்டாவது பிசாசு நம்மை பற்றி வைத்திருக்கிற நோக்கம் என்ன? நாம் பிசாசை பணிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இயேசுவிடத்தில் கூட செய்தான். முதலாவது இயேசுவிடத்தில் எனக்கு கீழ்ப்படி, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்க முயற்சித்தான். இரண்டாவதாக இயேசுவை நோக்கி என்னை பணிந்து கொள். அப்போ இயேசுவையே தன்னை பணிய வைக்க வேண்டும் என்று அதேதான் இன்றைக்கும் பிசாசு நம்மை பற்றி வைத்திருக்கிற நோக்கம். இரண்டாவது நோக்கம், நாம் பிசாசை வணங்க வேண்டும். நாம் பிசாசை பணிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பிசாசு இன்றைக்கு உலகமெங்கும் 333 கோடி தேவர்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் உலகமெங்கும் இருக்க எல்லா மக்களையும் தங்களை வணங்க முடியாக, உண்மையான தேவனை வணங்காதபடிக்கு பிசாசை வணங்க முடியாக இப்படியாக வைத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் வணங்கிக் கொண்டே. அது மட்டுமல்ல, மூன்றாவது நோக்கம் என்ன? உலகத்தில் எல்லா மக்களும் தனக்கு கீழாக இருந்து தனக்கு பணிவிடை செய்ய வேண்டும். தனக்கு பணிவிடை செய்ய வேண்டும். பிசாசுக்கு எல்லாரும் பணிவிடை செய்ய வேண்டும். அதுதான். இப்படி பிசாசு உலகத்திலே பல வகையிலே மக்களை ஏமாற்றிக் கொண்டு, மக்களை வஞ்சித்துக் கொண்டு, மக்களை தன் பக்கமாக இழுத்து எப்படியாவது தேவன் நம்மை எப்படியாவது பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று எப்படி விரும்புகிறாரோ, அதே போல பிசாசும் நம்மை எப்படியாவது நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டு வருகிறார். ஆகினாலே நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவராக இருக்க வேண்டும். தேவன் தம்முடைய பிள்ளைகளை உண்டாக்கினார். பிசாசு அவனுடைய பிள்ளைகளை உண்டாக்கினார். உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களையும், உலகத்தில் இருக்கிற அவ்வளவு ஜனங்களையும் இந்த பைபிள் இரண்டாக பிரிக்கிறது. உலகத்தில் இருக்க அவ்வளவு பேரையும் இந்த பைபிள் இரண்டாக பிரிக்கிறது. எடுத்து வாசிங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். அப்போ 2 விதமான பிள்ளைகள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. உலகத்திற்கு அவ்வளவு மக்களையும்
இந்த வேதம் இரண்டாக பிரிக்கிறது. ஒரு பிரிவு யார் யார்? தேவனுடைய பிள்ளைகள். இன்னொரு பிரிவு யார்? பிசாசின் பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளை உண்டாக்கினது யார்? தேவன். பிசாசின் பிள்ளைகளை உண்டாக்கினது யார்? பிசாசு. அதான் இயேசு சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்த அதே 44ஆம் வசனத்தை வாசிங்கள். மத்தேயு சுவிசேஷம் 8:44. எடுத்தீங்களா? மத்தேயு இல்ல, யோவான். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். பிசாசின் பிள்ளைகளை உண்டாக்கினது யார்? பிசாசு. தேவனுடைய பிள்ளைகளை உண்டாக்கினது யார்? அதை எங்க வாசிக்கிறோம்? 47ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனால் உண்டானவன். அப்போ ரெண்டு உலகம் முழுவதும் இருக்க எல்லா ஜனங்களையும் வேதம் இரண்டாக பிரிக்கிறது. ஒன்று தேவனுடைய பிள்ளைகள், இன்னொன்று பிசாசின் பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளை உண்டாக்கினது தேவன், பிசாசின் பிள்ளைகளை உண்டாக்கினது பிசாசு. அதைத்தான் இயேசுவோட ஜெபம் பண்ணும்போது யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில், யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒன்பதாம் வசனத்தை வாசித்து, அங்கே தேவன் உலகத்திற்கு எல்லாருக்காகவும் வேண்டிக் கொள்ளவில்லையாம், அவருடைய பிள்ளைகளுக்காக மட்டுமே வேண்டிக் கொண்டார். 7ஆம் வசனம் என்ன? நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாய். அங்கே இன்னும் அதே 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் 16ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அங்கே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறார். உலகத்துக்கு அவ்வளவு பேருக்காக வேண்டிக் கொள்ளவில்லை. அது ஆண்டவர் இங்கே கர்த்தர் வசனம் என்ன சொல்கிறது? தேவன் நம்மை எப்பொழுது தெரிந்து கொண்டார்? இந்த தேவன் தேவனுடைய பிள்ளைகளை எப்பொழுது உண்டாக்கினார்? தேவன் தேவனுடைய பிள்ளைகளை எப்பொழுது உண்டாக்கினார்? உலக தோற்றத்துக்கு முன்னே. ஆதாமியாவை உண்டாங்க அப்பதான் உண்டாக்கினார் நம்ம நினைக்க. அது மாம்சத்திலே உண்டாக்கினார். ஆனால் ஆவியில உலகம் உண்டாவதற்கு முன்பே உண்டாக்கி விட்டார். தேவன் அவருடைய பிள்ளைகளை தேவனுடைய பிள்ளைகளை உலகத்தோற்றத்துக்கு முன்னாலே முன்பே உண்டாக்கி விட்டார். அதுபோல பிசாசின் பிள்ளைகளை உலக தோற்றத்துக்கு முன்னே உண்டாக்கி விட்டான். உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளும்
ஒன்றாக கலந்து யார் தேவனுடைய பிள்ளை யார் பிசாசு இன்றைக்கு இருப்பது போல இன்றைக்கு கூட எல்லாரும் ஒன்னாதான் இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகள் பிசாசு பிள்ளை எல்லாம் ஒன்னாதான் இருப்பாங்க உலகத்துல. நமக்கு தெரியாது. அப்பொழுது ஆதியும் அப்படித்தான் இருந்தார்கள். ஒன்றாக இருந்தவர்களே ஆண்டவர் என்ன செய்தார்? அங்கே எபேசியர் 1:4 தேவன் நம்மை எப்பொழுது தெரிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். தமக்கு முன்பாக நாம் அன்பின் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களும் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. போதும். தேவன் நம்மை எப்பொழுது தெரிந்து கொண்டார்? இந்த உலகமே உண்டாக்கப்படவில்லை. ஆதாம் ஏவாள் யாருமே உண்டாக்கப்படவில்லை. உலகமெல்லாம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அப்போ உலகமே உண்டாவதற்கு முன்னால நாம் இருந்தோமா? இருந்தோம். மாம்சத்தில் இல்லை, ஆவியில இருந்தோம். ஆவியில நாம் உண்டாக்கப்பட்டோம். அதுபோல பிசாசும் தன்னுடைய பிள்ளைகளை ஆவியிலே உண்டாக்கி வைத்திருந்தான். எல்லாரும் ஒன்றாய் இருந்தார்கள். எல்லாரும் ஒன்றாய் இருந்தவர்களிலே தேவன் தேவனுடைய பிள்ளைகளை இந்த பிசா எல்லாம் ஒன்றாய் இருந்தவர்களிலிருந்து தெரிந்து கொண்டார். பிசாசு பிள்ளைகள் எல்லாம் ஒன்னா கலந்து இருந்ததிலிருந்து தேவனுடைய பிள்ளைகளை மட்டும் தெரிந்து நம்மை மட்டும் தெரிந்து கொண்டார். ஆனால் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அதை இழந்து விட்டார்கள். அதனால்தான் ஆண்டவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் உலகத்தில் தந்தார் என்று வாசிக்கிறோம். ஆகினால் உலகத்திலே பிசாசானவன் மக்கள் எல்லாரையும் பிசாசின் பிள்ளையாக மாற்ற வேண்டும். எல்லாரும் தனக்கு கீழ்ப்படிய வைக்க வேண்டும். எல்லாரும் தன்னை பணிந்து கொள்ள வைக்க வேண்டும். எல்லாரும் தனக்கு ஊழியம் செய்ய வைக்க வேண்டும். எல்லாரும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிசாசு செயல்பட்டுக் கொண்டு வருகிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை ரட்சித்து தனக்கு கீழ்ப்படிய வைத்து தன்னை ஆராதிக்க இந்த உலகத்தில் ஆராதிப்பது மட்டுமல்ல, பரலோகத்திலே என்றென்றைக்கும் நித்திய காலமாக நாம் வாழ்ந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை தெரிந்து கொண்டார், ரட்சித்திருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். தேவன் ஏன் உங்களை ரட்சித்தார் தெரியுமா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். இயேசு தேவனுடைய பிள்ளைகளை மட்டும்தான் ரட்சிப்பார். தேவன் பிசாசின் பிள்ளைகளை ரட்சிக்க மாட்டார். ஒரு தேவனுடைய பிள்ளை கூட நரகத்துக்கு செல்ல மாட்டார். ஒரு பிசாசின் பிள்ளை கூட பரலோகத்துக்கு வர முடியாது. விளங்குகிறதா? வேதம் சொல்கிறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேதம் போதிப்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால நாம் தேவனுடைய பிள்ளை. பிசாசு யார் என்பதை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதே நேரத்தில் நாமும் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை. நான் பிசாசின் பிள்ளை அல்ல. நான் தேவனுடைய பிள்ளை. அதனால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் எப்படி வாழ வேண்டும்? கர்த்தர் என்ன கூறுகிறது? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய
செய்ய மாட்டான். தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் பாவம் செய்யாமல் இருக்க முடியும். பிசாசின் பிள்ளைகள் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் பாவம் செய்யாமல் வாழ முடியும். அதே நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை பாவம் செய்யவும் முடியும், பாவம் செய்யாமல் இருக்கவும் முடியும். எந்த ஒரு பாவத்தையும் எந்த ஒரு தேவனுடைய மனிதனும் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவத்தை கூட செய்ய முடியும். அதே நேரத்தில் எந்த பாவத்தையும் செய்யாமல் இருக்கவும் முடியும். தேவனுடைய பிள்ளையால் மட்டும்தான் முடியும். தேவனுடைய பிள்ளைக்கு மட்டும்தான் தேவன் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். அப்ப நாம் எப்படி வாழ விரும்புகிறோம்? எப்படி வாழ விரும்புகிறோம்? பெரியவங்க என்ன சொல்றாங்க? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று சொல்றாங்க. அது தேவனுடைய பிள்ளைக்கு மட்டும்தான். மற்றவங்க என்ன மனசு வச்சாலும் முடியாது. ரட்சிக்கப்படாதவங்க பாவம் செய்யாம இருக்கணும்னு நினைச்சா இருக்க முடியாது. பிசாசின் பிள்ளைகள் பாவம் செய்யாம இருக்கணும்னு நினைத்தா இருக்க முடியாது. நான் தேவனுடைய பிள்ளை மட்டும்தான். நான் பாவம் செய்யாமல் கர்த்தருக்காக வாழப் போகிறேன் என்று நினைத்தால், விரும்பினால் வாழ முடியும். அதனால ஆண்டவர் நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருக்கணும்னு எதுக்கு சொன்ன? நீ முடியாததை போய் சொல்லுவாரா? நம்மால முடியாத ஒன்றை தேவன் செய்ய சொல்லுவாரா? நம்மளால முடியும். இறுதியில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்தம் வேண்டும் என்று இறுதியில் சுத்தம் வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவன் உங்களை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு அழைத்தார். 38 வருஷமாக அந்த மனிதனை பார்த்து, நீ சொத்தமானாய், அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடிக்கு இன்னும் நல்லா பாவம் செய்யலாம்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? காது கேட்கல, வயசா போச்சு. இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். கையக்களமாய் விபசாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த விபசார ஸ்திரீ இயேசுவிடம் வந்து நிறுத்தின போது அந்த ஸ்திரீயை பார்த்து இயேசு சொன்னார், போ, நான் உன்னை ஆக்கிரமிப்புகளாக தீர்க்கிறதில்லை, போ, இனி இஷ்டம் போல வாழலாம் சொன்னார. நீ ரட்சிக்கப்பட்டு நீ தேவனுடைய பிள்ளை, நீ எவ்வளவு பாவம்னா செய்யலாம், பரலோகம் போய்விடுவே என்று சொன்னாரா? இல்ல. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். போ, இனி பாவம் செய்யாதே.